ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப், அதான் மீசிமா மீபோவா தான் பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப்பில் நம்ம புக் பேக்கில் எது கவர் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் இந்த டாப்பிக்கில் இருக்கிற ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2011 19 வரைக்கும் கேட்ட ஹச்சிசிஎஃப், அதாவது இதில் மீபோவா கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ் மட்டும் இப்போ நம்ம ஒரு 45 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் நமக்கு 6 மாடலில் நமக்கு ஹச்சிசிஎஃப் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைப் 1 நம்ம டைரெக்டாக கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஹச்சிசிஎஃப் மாடல் கொஷின்ஸ் தான். இப்போது 598 மற்றும் 874 மீப்பெரு பொது வகு எண் ஹச்சிசிஎஃப் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 598 874. ஸோ நார்மலாக இது ரெண்டுமே பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும்? இந்த ரெண்டு நம்பருமே 2ஆல் டிவைசபிள் ஆகுன்றது நமக்கு தெரியுமா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை 2ஆல் டிவைசபிள் பண்ணிக்கலாம். பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 2 4 மீதி 1 19, 9 2 18 மீதி 1, ஸோ 9 2 18ன்னு வந்துடும். திரும்ப 4 2 8 3 2 6 மீதி 1 14, 7 2 14ன்னு கிடச்சிருச்சு. டக்குன்னு இப்போ நமக்கு இந்த நம்பரை பார்த்த உடனே இது எந்த நம்பரால் டிவைசபிள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? பட் இப்போ நமக்கு இந்த நம்பரை பார்த்தோன்னே இது 2ஆல் டிவைசபிள் ஆகும்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2ஆல் மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். ஸோ எந்த நம்பரையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஈவன் நம்பராக தானே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 3ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 2 சார் என்னவாக மாறும்? 6ன்னு மாறும். 13 அப்படின்னு இருந்தாலும் 13 × 2 என்னவாக மாறும்னா 3 2 சார் 6, 1 2 is 2. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். அதே ஒரு ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம். ஈவன் நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போதும் நமக்கு என்ன தான் கிடைக்குது? ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ ஆட் நம்பர் இன்ட்டு 2னாலும் நமக்கு என்ன நம்பர் தான் கிடைக்கும்? ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். ஈவன் நம்பர் இன்ட்டு 2ன்னு போட்டாலும் நமக்கு ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அப்போது இந்த நம்பர் 2ஆல் டிவைசபிள் ஆகும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் ஆட் நம்பர்ஸ் வராது. ஸோ அந்த ஆப்ஷனை வச்சே நம்ம இங்கே இந்த 41ஐயும் 43ஐயும் ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம இங்கே கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகும்போது டைரெக்டாக ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம போகலாம். சப்போஸ் இங்கேயும் ஒரு ஆப்ஷன் நமக்கு ஆட் நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதையும் கேன்சல் பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல் ஆன்சர்னு டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 ஆப்ஷன் நமக்கு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷன் என்னது? 46ம் 36ம் மட்டும்தான் இருக்குது. அப்போது இங்கே என்ன நம்பர் வந்திருக்கு? 2. இந்த 2 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் எனக்கு 46 கிடைக்கும், அதே மாதிரி 36 கிடைக்கும்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2 கூட எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணால் 36 கிடைக்கும் அப்படின்னா 18 × 2 போட்டு பாருங்களேன். 8 2 16 6 மீதி 1, 2 2 2 1 3 36ன்னு கிடச்சிருச்சு. அதே மாதிரி 2 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 46 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23 23 × 2 3 2 சார் 6, 2 2 சார் 4 கிடச்சிருச்சா? இந்த 2 ஆப்ஷன் தானே இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம குழம்பிட்டு இருக்க தேவையில்லை. 299 எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஆப்ஷன்ஸில் இருக்கிற 2 ஆப்ஷன் தான். அந்த 2 ஆப்ஷன் கூட நம்ம எதை மல்டிபிள் பண்ணால் வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்போது மீதி இருக்க நம்ம இப்போ என்ன நம்பர் கிடச்சிருக்கு? 23ன்னு ஒரு நம்பரும் 18 அப்படின்ற ஒரு நம்பரும் கிடச்சிருக்கு. ஸோ 18 அப்படின்ற நம்பர் 299ஆலையும் 437 இது 2ஆலையும் வகுப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அது வகுப்படாது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 23 தான். ஏன்னா 9 சம்திங் இந்த மாதிரி 23ல் தான் ஆட் நம்பர்ஸில் வரும்போது தான் 9 7 அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ 23ன்றதை போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு 19 13 அப்படின்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. அப்போது ஃபைனல் ஆன்சர் என்னது? 23 × 2னா 46 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 18னா 8ல் நமக்கு முடிகிற நம்பர் 9 அப்படின்னு சொல்லி முடியாது. ஆனால் 3னா கண்டிப்பாக அது 9ன்னு முடியும். 27ன்னு வரதுனால அந்த 7ல் 9 27ன்னு வரதுனால 7லையும் முடியும். ஸோ இந்த நம்பர் 23ன்ற நம்பர் தான் இங்கே ஆன்சராக வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 46. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 46. அதுதான் வந்து HCF. ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்கட் மாதிரி தான். இந்த 2 நம்பரும் வராது, இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கே சால்வ் பண்ணால் நமக்கு அந்த ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். அடுத்த கொஷினுக்கு போகலாம். 108, 360, 408 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகு எண் என்னது? HCF என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. 4, 8, 12, 16 சின்ன சின்ன நம்பர்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எல்லா நம்பரையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த எல்லா நம்பருமே 4ஆல் வகுப்படும். ஆக்சுவலாக நம்ம சின்ன நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பட் இது நமக்கு டேரெக்டாக தெரியுமேன்றதுனால நம்ம 4ன்னு போட்டுறோம். ஓகேவா? ஸோ இப்போ 4ஆல் வகுப்படும் போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். 2 நாங்க 8, மீதி 2, இன்னாங்க 20, 7 நாங்க 28ன்னு வந்துடும். அதே மாதிரி 9 நாங்க 36, 0ன்னு வந்துடும். 1 நாங்க 0, 2 நாங்க 8, 27, 90, 102 பார்த்தாலே நமக்கு தெரியுது இது எல்லாமே 3ஆல் வகுப்படுறது தான். ஸோ 3ஆல் வகுத்துட்டோன்னா 9, 30, 34ன்னு கிடைக்குது. அப்போ இது எல்லா நம்பரும் ஒரே நம்பரால் வகுப்படாது. ஸோ அதனால் HCF LCMனா தான் நம்ம இன்னும் சுருக்கிட்டே போகணும். HCFனால் இதோட நம்ம காமன் நம்பரால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியுமே தவிர காமன் நம்பர் இல்லாத நம்பரால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நாமும் 12 அப்படின்றது தான் வந்து HCFாக நமக்கு கிடைக்கும். இது சின்ன நம்பருன்றதால நம்ம டக்குன்னு போட்டு பார்த்துடலாம். இப்போ இங்கே 4ன்னு போட்டோம். 4ன்னு போட்டோடனே நமக்கு இங்கே ஷார்ட்டாக ஆன்சர் வந்துருச்சு. இந்த நம்பர் 2ஆல் வகுப்படாது. அப்போ 4, 2, 8ன்ற ஆப்ஷன் வராது. அதே மாதிரி நாங்க 16 இன்னொரு டைம் 4ஆல் இது வகுப்படாது. அப்போ 16ன்ற ஆப்ஷனும் நமக்கு வராது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? நாமும் 12 தான். அப்போ இந்த ஆன்சர் 12 தான் வரணும். புரியுதா? நமக்கு இந்த நம்பர் பார்த்தோன்னே இது 3 தான் வரும், 12 தான் ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். என்ன ரீசன்னா 8ல் இந்த நம்பர் வகுப்பட நாங்க 4, 2, 8. ஸோ இந்த நம்பர் வந்து 2ஆல் வகுப்படாது. நாங்க 16, 4ஆல் இந்த நம்பர் வகுப்படாது. அப்போ இந்த ஆப்ஷனும் இல்லை, இந்த ஆப்ஷனும் இல்லை, 4ம் கிடையாது. அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னது? 12 தான். நாமும் 12. ஓகேவா? அடுத்தது 924, 105, 525 மீப்போவா HCF என்னதுன்னு கேட்டிருக்காங்க. 21, 84, 105, 25ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை பார்க்குறோம். இந்த நம்பர் எல்லாமே 3ஆல் வகுப்படும். நமக்கு 3ஆல் வகுப்படுறதுக்கு ஷார்ட்கட் தெரியும் இல்லையா? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்தா 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். 9 இது 2 நாளையும் கூட்டினா 6, இது ரெண்டுமே 3ஆல் வகுப்படும். 105னா 5 1ஐயும் கூட்டினா 6, 3ஆல் வகுப்படும். 5 5 10 12, 12 நாளும் 3ஆல் வகுப்படும். ஸோ இந்த நம்பர் எல்லாமே 3ஆல் வகுப்படும்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் நான் போடுறேன். 308, 35, 175 அப்படின்றத போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த நம்பர் எதால் வகுப்படும்ன்றது எனக்கு டக்குன்னு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்பர்லேருந்து 3ஆல் மல்டிபிள் ஆகிற நம்பராக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 இன்ட்டு எதை மல்டிபிள் பண்ணாலும் 25ன்றது கிடைக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிற 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷனில் வந்துடுது. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே 35, 175, 308ன்னு இருக்குது. 35 பார்க்கும்போது 5ஆல் வகுப்படும். 5 தவிர வேறு எந்த நம்பரால் வகுப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆல் வகுப்படுமா? 7 5 35 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்ம மீதி நம்பரும் 7 வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போ எல்லா நம்பருமே 7ஆல் வகுப்படுது அப்படின்னும் போது 44, 5, 25ன்றது ஃபைனலாக கிடைக்குது. 3 21 அப்படின்றதான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது 135, 225 மீப்போவா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. 135, 225 5ஆல் வகுப்புனா 27, 45ன்னு கிடச்சிருக்கு. திரும்ப இது 3ஆல் வகுப்படுறோம். 9, 15. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 3, 5. அப்போது HCF பொறுத்த வரைக்கும் 5, 3, 3 இவங்க எல்லாத்தையுமே பெருக்குனா வர ஆன்சர் 5, 15, 15, 3, 45. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது? 45 அப்படின்றது தான் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், 29 அதாவது 2923, 3239 பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், 37, 47, 73, 79 எல்லா நம்பருமே வந்து பகா எண்கள், ப்ரைம் நம்பர்ஸாக வந்திருக்கு. ஓகேவா? காம்போசிட் நம்பர்ஸ் கிடையாது, எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக வந்திருக்கு. அப்போ இது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம போகலாம். 2923 வந்து 37ஆல் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது 37 × 79 தான் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த 37 திரும்ப இந்த நம்பரால் வகுப்படுதா அப்படின்னு செக் பண்ணும்போது வகுப்படலை. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிறது யார்? 79 மட்டும்தான். அப்போ அந்த 79
2 நம்பராலையும் வகுப்படுதா? இப்போ 79 இதால் வகுப்பட்டா 37ன்றது கிடைச்சிருது. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்னது? 79ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணும்போது 79 × 41னா தான் இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ 37 41ன்னு கிடைச்சிருதுனால ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னதுன்னா தான் 79 தான் வந்து HCF. ஓகேவா? ஸோ இது பெரிய நம்பராக இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இங்கே ஆப்ஷன்ஸ்லேருந்து போய்க்கோங்க. ஆப்ஷன்ஸில் நம்ம செக் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 37 × 79 தான் இந்த ஆன்சர் வருது. ஒன்று 37ஆல் வகுப்படணும் 2 நம்பரும், இல்லை 2 நம்பரும் 79ஆல் வகுப்படணும். ஸோ இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா? இப்போ 37 41 இது ரெண்டும் ஒரே நம்பரால் வகுப்படாது, இது நமக்கே தெரியும். அதனால் நம்ம இதோட முடிச்சிடறோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்னன்னா 79 தான் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். 108 288 360ஓட HCF என்னது? 18, 36, 24, 12ன்னு கேட்குறாங்க. இது எல்லா நம்பருமே 4ஆல் வகுப்படுமா? கேன்சல் பண்ணால் எல்லாமே 3ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாமும் 12 12 3 எவ்வளோ? 12 3 36. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? 36. ஓகேவா? இது சின்ன சின்ன சம்ஸ்லாம் நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். 90 150 225 இது 3க்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே 5ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ மீதி கிடைச்ச நம்பர் பார்த்தா 18 30 45ன்னு எல்லாமே 3ஆல் வகுப்படுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 15 அப்படின்றது தான் வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். பெரிய நம்பராக வந்திருக்கு. 3556 3444. இப்போது இந்த 2 சம் பார்த்தோன்னா எடுத்த உடனே பகா எண்களாக வந்திருக்கு. அப்போது நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த நம்பர் நான் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வந்து போகுமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்து 37 × 79ன்னு போட்டுட்டு காமன் நம்பர் நான் கண்டுபிடிச்சிட்றேன். ஓகேவா? இது வந்து நமக்கு பார்த்தோன்னே ஈவன் நம்பர் தானே, எப்படி பார்த்தாலுமே இது 2ஆல் வகுப்படக்கூடியது தானே. ஸோ 2ஆல் வகுத்து பார்த்தா அந்த நம்பரும் 2ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இது ரெண்டையும் நான் போட்டுட்டு இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 889ம் 861ம் கிடைக்குது. டக்குன்னு எனக்கு இதை பார்த்த உடனே இது எந்த நம்பரால் வகுப்படுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ என்ன வரும் இங்கே? 2 2 4. அப்போது கண்டிப்பாக நமக்கு ஆப்ஷன்ஸ்லேருந்து 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். அப்போ 28 4ஆல் வகுப்படும், 32 4ஆல் வகுப்படும். ஆனால் 43 4ஆல் வகுப்படாது, 18 4ஆல் வகுப்படாது. நாங்கள் 16ன்னு தானே கிடைக்கும். அப்போ இதுவும் வகுப்படாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இது 2 தான், 28 32. அப்போது 4 4 28ன்னு வருமா? அதே மாதிரி 8 32ன்னு வந்துடுமா? ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் 8ஆல் வகுப்படணும், இல்லைன்னா 7ஆல் வகுப்படணும். இந்த 2 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ 7ஆல் வகுப்படுது நம்ம போட்டாலே முடிஞ்சு. ஏன்னா 8னா 1 1 இங்கே பேலன்ஸ் மீதி வருது. ஸோ இது 8ஆல் வகுப்படாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 7 தான். 7ஆல் வகுப்படுதுன்னு சொல்லி நம்ம ஃபைனல் ஆன்சர் முடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லேருந்து போனீங்கன்னா டக்குன்னு நீங்கள் ரொம்ப நேரம் யோசிக்க தேவையில்லை. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 513 1134 இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 9 81 27 31. அப்போ 9ஆல் வகுப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணோம்னாவே தெரிஞ்சிடும். அப்போ என்ன கிடைக்குது? 57 126. 5 7 12. அப்போ 3ஆல் வகுப்படும். 6 2 8 8 1 9. அப்போ இதுவும் 3ஆல் வகுப்படும். அப்போது 9 3 27ன்றது தான் ஃபைனல் ஆன்சராக நமக்கு கிடைக்குது. 225 450 பகா காரணி முறை. பகா காரணி முறையில் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்போது இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை கண்டுபிடிக்கிறது தான். நம்ம இந்த மாதிரியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் கண்டுபிடிக்கும் போது இங்கே எல்லாமே இப்போ நம்ம இங்கே எடுத்தோடனே 4ன்னுலாம் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே போடக்கூடாது. பகா காரணி முறையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பகா நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸாக தான் போடணும். ஸோ இப்போ இங்கே 5ன்னு போட்டால் 45 90ன்னு கிடைக்குது. அப்போ 9ன்னு போட்டு 9ல் வந்து நமக்கு 3 3 2 வாட்டி நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடைக்குதுன்னா 5 × 5 × 9. அப்போ 5 25 25 × 9 225 தான் ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே டைப் 1 மாடல் தான். டைப் 1 மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்ட் சம் HCF கண்டுபிடிக்கிறது டைரெக்டாக கேட்பாங்க. ஓகேவா? இப்போது டைப் 2 பார்த்திங்கன்னா அடுக்கில் கொடுத்து கேட்பாங்க. 2 அடுக்கு 3 3 அடுக்கு 2 5 7 அடுக்கு 4. இது ஒரு நம்பர், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், அடுத்தது இது ஃபுல்லாக ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். மொத்தம் இந்த 3 டேர்முக்குள்ளார HCF எப்பவுமே ஆன்சர் வந்து சின்னதாக வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதில் வந்து 2 அடுக்கு 3 எல்லாத்துலேயுமே இருக்கிற காமன் நம்பரை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். 2 3 5 7 வரைக்கும் இருக்குது. 2 3 5 7 வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 5 7 மட்டும்தான் இருக்குது, 3 இல்லை.
அப்போ காமன் நம்பரில் நமக்கு 3 வராது. 2, 5, 7 மட்டும்தான் வரும். 2, 5, 7 இதை மட்டும் போட்டுக்கலாம். 2ன் அடுக்கில் யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள தான் பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. கம்மியாக யார் இருக்கா? இது மட்டும்தான் இருக்குது. அப்போ 2ன் அடுக்கு 2 பெருக்கல் 5ல் யார் கம்மியாக இருக்காங்கன்னா 1. இந்த 5ன் அடுக்கு 1ன்னு இருக்குது இல்லையா, இவங்கள மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இங்கே 7ன் அடுக்கு 4ன்னு இருக்குது, 7ன் அடுக்கு 6ன்னு இருக்குது, 7ன் அடுக்கு 2ன்னு இருக்குது. இந்த 3 7ல் யார் கம்மியாக இருக்காங்கன்னா 7ன் அடுக்கு 2 மட்டும்தான். ஸோ இவங்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ 2 2 4 4 பெருக்கல் 5 பெருக்கல் 49ன்றதை கண்டுபிடிச்சாலே ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 980 அப்படின்றது கிடச்சிரும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் அடுத்த சம்மும். 2ன் அடுக்கு 3 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. அதே மாதிரி இங்கேயும் 2 3 5 2 3 5 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 7 காமனாக இல்லை, ஸோ நம்ம எடுக்க தேவையில்லை. 2 3 5 மட்டும் தான் காமன் நம்பர். இதில் யார் கம்மியாக இருக்காங்க? 2ன் அடுக்கு 2 3ன் அடுக்கு 1 5ன் அடுக்கு 1. ஸோ அந்த ஆன்சர் என்னதுன்னா 60 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இது வந்து செகண்ட் டைப் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2ன் அடுக்கு 4 3 ஸ்கொயர் 5 கியூப் இன்ட்டு 7. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 11லாம் இங்கே வந்திருக்கு. இங்கே 2 இல்லவே இல்லை. அப்போ காமனாக யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 5 7 மட்டும்தான் காமனாக வருவாங்க. 3ன் அடுக்கு 2 3ன் அடுக்கு 3 3ன் அடுக்கு 1 தான் இங்கே இருக்குது. 5ன் அடுக்கும் 1 தான் இருக்குது, 7ன் அடுக்கும் 1 தான் இருக்குது. அப்போ யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடச்சிரும்? 105. அதே மாதிரி 2ன் அடுக்கு 3 3ன் அடுக்கு 2 4 5ன் அடுக்கு 2 மற்றும் 15ன் மீ போவா இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இவங்க எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸு. ஸோ யாருக்குமே எனக்கு காமனாக ஒரு நம்பர் எனக்கு கிடைக்காது. அப்படி காமனாக கிடைக்கலனா நான் டேரெக்டாக என்ன போட்டுருவேன்? ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இங்கே யாரையுமே நீ கன்வே பண்ண தேவையில்லை. அடுத்த கொஷின் பாருங்கள். 4 பெருக்கல் 27 பெருக்கல். இப்போ இது வந்து என்னென்னா எல்லாமே அடுக்கடுக்காக போட்டிருந்தாங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இங்கே அடுக்கு இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்? அடுக்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? 4னா நமக்கே தெரியும் 2ன் அடுக்கு 2 தான். 27னா என்னது? 3 9 9 3 27 3 கியூப். இது 5 பவர் 5. ஸோ அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு யார் காமனாக இருக்காங்களோ அதை மட்டும் நம்ம HCFாக எடுத்துக்கலாம். இது வந்து டைப் 2. டைப் 1 டேரெக்டாக இந்த மாடல். டைப் 2னா அடுக்கு கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? டைப் 3 வந்து ரொம்ப கொஞ்சம் ஒர்க்லோட அதிகம் தான். பட் இருந்தாலும் ஈஸியான சம்ம தான். எப்படின்னா பின்னத்தில் கொடுத்து மீப்போவா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பின்னத்தில் கொடுத்து மீப்போவா கேட்டாங்கன்னா 2/3 8/9 64/81 10/27 அந்த மாதிரி இருக்கா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். HCF. அப்போது இங்கே மேலே இருக்க பற்றியா மேலே இருக்கிற நம்பர், இந்த மேலே இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்னா HCF கண்டுபிடிச்சிடணும். கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்குமே LCM கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னா அதை தான் ஃபைனல் ஆன்சர். இப்போ பாருங்கள், நம்பர் பார்த்த உடனே தெரியுது. 2 8 64 10 எல்லாமே 2ஆல் வகுப்படக்கூடியது தான். 2 மட்டும் தான் காமன் நம்பர். ஸோ HCF பொறுத்த வரைக்கும் 2. இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் வந்து ஏவாவோ பிஆவோ தான் இருக்கும். சியும் டியும் வராது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். மீதி இருக்கிறது பாருங்கள் 3 9 81 27. இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். அப்போது எல்லாத்துக்குமே 3ஆல் வகுப்படுற மாதிரி இருக்கா? 1 3 27 9. திரும்பவும் 3ஆல் வகுப்படுது. ஏன்னா கடைசியில் 1ன்னு முடிகிற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 3 9 9 3 27 27 × 3னா 81 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதுன்னா 2/81. ஓகேவா? ஏன்னா இதை ஆப்ஷன் வச்சு நம்ம இதை ஒமிட் பண்ணிவிட்டு போயிடலாம். இங்கே நீங்கள் டக்குன்னு இதை பார்த்தாலும் தெரியும் 2/3. LCM வந்து நம்ம 3ஓட முடியாது. ஓகேவா? அப்போது என்ன ஆன்சர் தான் கிடைக்கணும்? நீ சால்வ் பண்ணவே தேவையில்லை. சால்வ் பண்ணாமலே 2/81 தான் ஆன்சர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? ஏன்னா 3 9 இதை ஒரு டைம் கண்டுபிடிக்கும் போதே 1 3 27 9ன்னு கிடைக்குது. திரும்ப நான் 3 3ன்னு போய்கிட்டே இருப்பேன். அப்போ வெறும் 3ன்றது ஆன்சராக வராது. ஏன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? LCM HCFே போட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் வராது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சம் ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 6 5 10 HCFா? மேலே இருக்கவங்களுக்கு HCF பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. 6 5 10 எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தான். ஸோ HCF என்னான்னு கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் சியையும் டியையும் நான் ஒமிட் பண்ணிடுறேன். இது எனக்கு ரெண்டுமே வராது. ஓகேவா? 7 14 21. ஸோ இது எல்லாமே 7ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கா? LCM கண்டுபிடிக்கிறேன்.
என்ன கிடைக்குது? 1 7 7 2 7 14 3 7 21ன்றது கிடைச்சிருது. அப்போது 7 பெருக்கல் 2 பெருக்கல் 3 7 2 14 14 பெருக்கல் 3னா எனக்கு என்னென்னு கிடைக்குது? 42 அப்படின்றது தான் எனக்கு ஆன்சராக கிடைக்குது. அப்போது 1/42 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 1/2 3 5 7 9 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ HCF பொறுத்த வரைக்கும் 1 தான். அப்போ 3 ஆப்ஷன் நமக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரி 2 4 6 8 10 12. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிற பொறுத்த வரைக்கும் 2ன்றது எல்சிஎம்மாக வராது. ஸோ ஆல்ரெடி நான் இந்த நம்பரை ஒமிட் பண்ணிட்டேன். ஏன்னா HCF 1 தான் வரணும். அப்போ இது வராது. அப்போ இங்கே 2 அப்படின்றது இங்கே வராது. ஓகேவா? அடுத்தது நான் இங்கே ஒரு கண்டுபிடிச்சி பார்க்குறேன். 2ஆல் வகுத்து பார்க்குறேன். வகுத்து பார்க்கும்போது 3 1 4 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. திரும்பி 2ன்னு தான் வந்திருக்கு. அப்போது எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 2 2 4ன்னு வந்துருச்சா? அப்போ கண்டிப்பாக 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக தான் இருக்கணும். இது வராது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது? 1/120 தான். வேணால் நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 2 × 2 × 3 × 2 × 5 இந்த ஃபார்மெட்டில் தான் கிடைக்கும். 120ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/120. அடுத்ததும் பாருங்கள் 2 8 16 10 HCF. அப்போ மேலே இருக்கவங்க எல்லாருமே 2ஆல் வகுப்படக்கூடியவங்களாக இருக்காங்களா? அப்போ HCF வந்து 2 மட்டும் தான் கிடைக்கும். 3 9 81 27 இப்போ தான் போன சம்முக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் 81. ஓகேவா? ஸோ HCF 2ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நான் ஃபைனல் ஆன்சர் போட்டு போயிட்டே இருந்துடலாம். இதுதான் ஆன்சர். இது எதுவுமே ஆன்சராக வராது. ஓகேவா? 9 12 18 21 எல்லாமே 3ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ 3ஆல் வகுத்து பார்த்தா அதோடு முடிஞ்சிடும். ஏன்னா 3 9 இது 4 வந்துடும். 3 4 காமன் நம்பரு கிடைக்காது. அப்போ இங்கேயே எனக்கு தெரிஞ்சிச்சு HCF 3 தான்ட்டு. அப்போது ஆப்ஷன் பாருங்கள் 3/5. இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. கீழே இருக்க நம்பர் பாருங்கள் 10 25 35 40 எல்லாமே 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் தான். ஆனால் 5ஆல் வகுத்தாலும் 2 5 7 8ன்னு வரும் இல்லையா? அதுக்கப்புறம் அதையும் நம்ம சுருக்க முடியும் இல்லையா? ஏன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 5ன்றது வராது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான். வேணால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பட் இது நான் ஷார்ட்டாக எப்படி முடிக்கணும், ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே 2 4 8 HCF உயர் பொது காரணின்னு கேட்டாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF தான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். 2 4 8னாவே HCFனா 2 தான். அப்போ இந்த 2 ஆப்ஷனும் எனக்கு வராது. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் 3 9 21 3ஆல் வகுத்தா 1 3 7ன்னு வரும். அப்போ திருப்பி 3 கூட அந்த நம்பர்லாம் பெருக்கிற மாதிரி தான் வரும். அப்போ 2/3ன்றது ஆன்சராக வராது. இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே நான் சைடில் போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின் 81 729 6561 இவங்களுக்கான HCF என்னதுன்னு கேட்டிருக்காங்க. மேலே எல்லாமே 81ன்னு தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வேறு எதுவுமே இல்லை. அப்போ நான் இங்கே HCF கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஏன்னா ஆன்சர் அவனே. ஏன்னா எதுலேயுமே சேஞ்சஸ் இல்லை இல்லையா? இப்போ HCFன்றது 81 தான். கீழே இருக்க எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது 576 288 144 கண்டுபிடிச்சிட்டு வரோம். சின்னதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்தோடனே 4 கூட போட்டு நீங்கள் 4ஆல் டிவைசபிள் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இல்லை வேறு எந்த நம்பரால் டிவைசபிள் ஆகும்னு செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து 576 அப்படின்றது தான் ஆன்சராக வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னதுன்னா 81/576. 4/9 2/5 6/. ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே HCF என்ன கிடைக்கும்? 2ன்னு தானே கிடைக்கும். அப்போ இந்த 1ன்ற இருக்க 2 ஆப்ஷனும் வராது. 9 5 8 5 5ஆல் போட்டோம்னாவே ஒரு டைம் 5ஆல் வகுக்கும் போது என்ன ஆகிடும்? 9, 8 மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? அப்போது 5 பெருக்கல் 9 பெருக்கல் 8. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 360. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது நமக்கு? 360. 2/360ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இதை வந்து சுருக்கி போட்டிருக்காங்க. 2/360. இங்கே நம்ம ஆப்ஷனில் யூஸ் பண்ணும்போது அது ஒன்று தப்பு பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ 1/180 2/481 2/350ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். 2/360னா இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிடும்? 1/150. இந்த 2 ஆப்ஷனும் இருக்கலாம். 2/360 இருக்கலாம், இல்லைனா 1/150ஆகவும் இருக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான்.
ஒரே ஒரு டைம் இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். 2/360 ரெண்டுமே இருக்கும்போது கேன்சல் பண்ணும்போது 1/180 அப்படின்றது வந்துடுது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா டைப் 4 மாடல் என்னென்னா இதவே பாயிண்டில் வச்சு கேட்டுருவாங்க. இப்போ பாயிண்டில் வச்சு கேட்கும்போது எனக்கு டேரெக்டாக பண்ண தெரியலனா பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே 100ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சேம் HCF தான் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த HCF ரொம்ப ஈஸி. இந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த இது ஏபிசி A² இது எல்லாமே சேர்ந்து வந்துடுது. அப்போது 9, 18, 27 ஃபஸ்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஒரு HCF கண்டுபிடிச்சிட்டோம்னா 9ஆல் வகுப்படுது. 9 ஒரு 9 வந்து 2 9 18 3 9 27. அப்போது 1 2 3ன்னு கிடச்சிருமா? அப்போ HCF என்னது? 9 மட்டும்தான். அதே மாதிரி நம்பர்ஸ்குள்ளார HCF பார்க்குறோம். A² B² C². அப்போ எதுவுமே காமனாக இல்லை, எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? 9 மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 4 8 16. அப்போ எல்லாருக்குமே HCFனா 4 மட்டும்தான். அதே மாதிரி P², P³ அப்போ என்ன ஆன்சர் வரணும்? P² மட்டும்தான் வரணும். அதே மாதிரி Qவும் Q² மட்டும்தான் வருது. ஆரோட இது பவரில் 1 தான் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் தான் வரும். டைரெக்டாக நீங்கள் பார்த்தோன்னே அதில் இந்த மாடல் சால்வ் பண்ணிக்கலாம். 35 49 14 பார்த்தோன்னே இது 7ஆல் வகுப்படுற மாதிரி தான் இருக்குது. எல்லா ஆப்ஷன்லேயும் 7 வந்துருச்சு. ஸோ அடுத்தது யார் சின்னவங்கன்னு மட்டும் பார்த்தா போதும். எக்ஸ் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எக்ஸு. ஒய்க்கு வந்து Y². இங்கே ஒய் சின்ன நம்பராக இருக்குது. இசட்டோட பவரில் வந்து 4 3 2ன்னு இருக்குது. ஸோ 2 தான் ஆன்சர். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம சால்வ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்தது டைப் 6 பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா படி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். x² - 2xy + y² மற்றும் x⁴ - y⁴ஓட மீப்போவா. இது எல்லாமே நமக்கு பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரா சம் இதுக்கு வராது, இதில் ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இந்த சம்லேயும் நமக்கு வந்து மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கும் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. மீப்போவா மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது x² - 2xy + y² அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இதை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா x - y தான் ஹோல்² எழுதலாமா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? x + y × x - y. இது ரெண்டுமே வந்து y கொடுத்துருக்காங்களா? சாரி, இதை நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுத முடியாது. ஏன்னா x - y தான் ஹோல்² இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம A² + B² இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரித்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாடலில் இல்லாமல் ஓகே, இப்போ இதுலேருந்து எப்படி இருக்குன்னா x² - 2xy + y² இருக்கா? இதை பிரிக்கிறோமா? x - y தான் ஹோல்² நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 2 இருக்குதுன்னு இதில் தெரியும். ஓகேவா? அது புரியறதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம். x - y × x - y. பட் அந்த மாதிரி பிரிக்க முடியாது. பட் இதில் 2 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம போட்டிருக்கோம். 2 வாட்டி வருவாங்கன்றதுக்காக. ஓகேவா? அதே மாதிரி இப்போ x⁴ - y⁴ இருக்கா? ஸோ இவங்களுக்கு காமனாக நம்ம ஒன்று வெளியே எடுக்கலாம். அப்போ என்ன வரும்னா x⁴ - y⁴ அப்படின்னா ஸ்கொயர் டேர்முக்கு நம்ம மாற்றிடலாம். x² - y² ஹோல் டு தி பவர் ஆஃப் ஒரு ஸ்கொயர். ஏன்னா இது எல்லாத்துக்குமே 4ன்னு வருமா? ஸோ அப்படி நம்ம பிரிக்கும்போது இதை வந்து எப்படி எழுதலாம்? x + y இது ஒரு டேர்ம், x² + y²ன்றது ஒரு டேர்மாகவும் x² - y²ன்றது ஒரு டேர்மாகவும் எழுதலாம். ஓகேவா? x² + y²ன்றது ஒரு டேர்மாகவும் x² - y² அப்படின்றது ஒரு டேர்மாகவும் எழுதலாம். தென் இந்த ப்ளஸில் இருக்கிறத நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார்முலாவில் அது எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் x² - y² இருக்கிறத x - y-னும் x + y ஆகுனாவும் எழுதலாம். ஏன்னா மைனஸில் இருந்தால் மட்டும்தான் ப்ளஸ்ஸை ஒரு வாட்டியும் மைனஸில் ஒரு வாட்டியும் எழுத முடியும். ஸோ இதை நம்ம பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா x - y-ன்றது ஒரு டேர்மாகவும் x + y-ன்றது ஒரு டேர்மாகவும் வந்துடும். ஸோ காமன் நம்பர் என்னதுன்னா x - y இது மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா இங்கே x⁴ - y⁴ இருக்கா? ஸோ இதை நான் பிரித்து x² - y² எடுக்கும்போது ஒரு ப்ளஸ்ஸாகவும் ஒரு மைனஸாகவும் நான் எடுத்துக்க முடியும். எடுத்துக்கிட்டு திரும்ப இந்த ப்ளஸில் நான் சேஞ்சஸ் பண்ண முடியாது. மைனஸில் இருக்கிறத மட்டும் x - y-ஆகவும் x + y-ஆகவும் போட்டுறேன். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். இந்த x² + 4x - 12ன்னு இருக்கா? முன்னாடி இங்கே எந்த நம்பருமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 12 × 1 டைரெக்டாக 12. அப்போ 2 நம்பரை பெருக்குனா எனக்கு -12 வரணும், கூட்டினா எனக்கு +4ன்னு வரணும். இப்போது முன்னாங் 12ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. முன்னாங் 12 ஆனால் கூட்டினா நமக்கு 7 வராது. அப்போ அதே மாதிரி 6 2 12.
அப்போ 6 2 கூட்டினா நமக்கு எத்தனை வந்துடும் 8. நம்ம கழிச்சா தான் எத்தனை வரும் 4 ப்ளஸ் 4ன்னு வரணும். அப்போ பெரிய நம்பர் குறி வந்து ப்ளஸில் இருக்கணும். அப்போ 6 -2ன்னு போட்டாலே போதும். அப்போ x + 6 x - 2 அப்படின்றது தான் இதனுடைய காரணிகள். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே x³ கொடுத்துருக்காங்களா, அப்போ 16. இதுக்கு கண்டுபிடிக்கும் போதும் 16 இங்கே வந்து 6ன்னு வரணும். ஓகேவா? 8 2 16 கழிச்சோம்னா நமக்கு 6ன்னு வந்துடும். பெரிய நம்பரோட குறி ப்ளஸ் தான், மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் தான். ஓகேவா? அப்போ இது ரெண்டுலேயும் காமன் யாருன்னா x - 2ன்றது மட்டும்தான் காமன். ஸோ அதை வச்சு நான் பிரிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இந்த HCF சம்முக்குமே நமக்கு இந்த ஃபார்முலாஸ் வந்து தேவைப்படுது. ஒரு 8 ஃபார்முலாஸ் இருக்குது. சிம்பிளிஃபிகேஷனுக்கும் அது தேவைப்படும், இதுக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே சம்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் போட்டு பாருங்கள். 2x² - x - 1 4x² + 8x + 3 இதனுடைய HCF என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே முன்னாடி நம்பர் இருக்குது. இங்கே முன்னாடி நம்பர் இல்லைன்னா நம்ம டேரெக்டாக இது 2 பேர் தான் காரணி அப்படின்ட்டு இந்த மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர்த்தையும் பெருக்குனா 12 வரும், கூட்டினா 4 வரும்னு போட்டுடலாம். சப்போஸ் இங்கே காரணி இருந்தாங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை சென்டரில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் போடணும். டேரெக்டாக நீங்கள் போடக்கூடாது. இப்போ இவங்க என்ன வரும் பாருங்கன்னா -1ன்னு வந்திருக்கா. இப்போ 2 நம்பரை வந்து கூட்டினா -1 வரும், பெருக்குனா -2ன்னு வரணும். ஓர் 2 2 1லேருந்து -2 கழிச்சிட்டா -1. பெரிய நம்பரோட சிம்பிள் -2 தானே. அப்போது காரணி நம்ம உள்ளார சென்டரில் யூஸ் பண்ணிக்கணும். 2x² - 2x + 1x - 1 இந்த -xக்கு பதிலாக இவங்க 2 பேர்த்தையும் நம்ம போட்டுடணும். -2x + 1x போட்டுட்டு காமனாக இருக்கிறவங்க யாரோ அவங்கள வெளியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 2x + 1 x - 1 அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மில் பாருங்கள். நாமும் 12 பெருக்குனா கூட்டினா எனக்கு 8 வரணும். இந்த 8க்கு பதிலாக இவங்க 2 பேர்த்தையும் நான் எழுத போகிறேன். 6 2 கூட்டினா 8 வருதா, மைனஸில் எங்கேயுமே இல்லை. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இந்த 8xஐ நான் பிரித்து எழுதியிருக்கேன் 6 2ன்னு. இப்போ 4x² + 6x இவங்க 2 பேர்த்தையும் காமனாக பிரிச்சுட்டு 2x + 3 காமனாக எழுதுகிறோம். அப்போ இங்கே என்ன வருது, 2xனா 2 × 2 4 x × x x². ஸோ 2xஐ நான் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ப்ளஸ் 3 2s 6x அப்படியே இங்கே வந்துடும். அதே மாதிரி தான் இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை அப்படியே இங்கே எழுதிடுறோம். 1 × 2x + 3னா இந்த ஆன்சர் வந்துடும். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் காமனாக இருக்கிற நம்பர் எதுனா 2x + 1 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த மாடல்லேருந்து நமக்கு வந்து HCF சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அது இந்த இடத்துல வந்து முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா டைரெக்டாக நம்ம எடுத்துக்கூடாது. உள்ளார இந்த 2 நம்பருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமன் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். 6 2x² - 3x - 2 8 4x² + 4x + 1 12 2x² + 7x + 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் இருக்க நம்பருக்கு கண்டுபிடிச்சிடணும். 6க்கு 8 12 இவங்க எல்லாருக்குமே என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாலே ஆன்சர் எனக்கு 2ன்னு கிடச்சிருச்சு. டேரெக்டாக நான் இங்கேயே குறிச்சிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகேவா? ஏன்னா வேறு எதுவுமே நமக்கு இங்கே 2ன்னு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா மீதி இருக்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். 2x² + 3x - 2 x² - x - 6 x² + 3x + 2 HCF கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே என்ன வரும், 2 2 4 -4 ஏன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ -4 கூட்டினா எனக்கு 3 கிடைக்கணும். ஓர் 4 4லேருந்து 1 போச்சுன்னா 3. பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான். ஸோ இந்த 3xக்கு பதிலாக நான் இந்த 2 நம்பரும் எழுதுவேன். -1x + 4x எழுதிட்டு காமன் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்குமே கண்டுபிடிச்சிட்டு யார் காமன் அப்படின்றத பார்த்தோன்னா x + 2 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சராக எனக்கு கிடைக்குது. ஓகேவா? x² - 6x + 9 x³ - 27 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த x²க்கு இதை நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். ஏன்னா முன்னாடி இங்கே எதுவுமே இல்லை கேள்வியில். ஓகேவா? அப்போ 9 3 9னா காரணி டேரெக்டாக எழுதிடலாம். x - 3 x - 3ன்னு கிடைக்கும்னு. அடுத்ததான் x³ - 27ன்னு இருக்கா, அதை நான் 3³ எழுதிக்கிறேன். அப்படி எழுதும்போது எனக்கு ஃபார்முலா இது ஏற்கனவே தெரியும். a³ - b³ ஃபார்முலா a - b இதை அப்படியே எழுதிட்டு உள்ளார ப்ளஸ் வரணும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கேயும் மைனஸ் போட்டு உள்ளார ப்ளஸ் போட்டுக்கணும். x² + ab + y² வரும் ஃபார்மேட்டு. ஸோ x - 3 x² + 3x + 9 அப்படின்றத போட்டுட்டு காமன் நம்பர் என்னதுன்னா x - 3 மட்டும்தான் HCFஆக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புரியலனா இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 டிவைடட் பை 8 HCF என்னதுன்னு கேட்குறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8 எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 8 எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 4. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது பின்னத்தில் இருக்குது. அப்போது மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் HCF, கீழே இருக்கிறவங்களுக்கு LCM. அப்போ 4க்கும் 8க்கும் கண்டுபிடிக்கிறோன்னா 4ஆல் வகுத்துட்டாவே 1,2ன்னு வந்துடும். 4 2 8 தான். அப்போ ஆப்ஷன் வந்து இது இல்லைனா இது மட்டும் தான் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? அதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 மட்டும் தான் காமனாக வரும். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை 8 தான். இந்த சம்லாம் சின்ன சின்ன சம், எக்ஸ் பவர் n கமா எக்ஸ் பவர் n + 1 n + 2ன்னு போய்கிட்டே இருந்தாலும் சின்ன நம்பர் என்னது? இதுதான். அப்போ HCF வந்து அது மட்டும் தான் வரும். m + 1 m + 2 m + 3 அப்போ சின்ன நம்பர் என்னது? m + 1. அது மட்டும் தான் நமக்கு HCF-ஆக கிடைக்கணும். a³ மைனஸ் 1³ வச்சுக்கோங்க. a² மைனஸ் 1² காமனாக என்ன இருக்குன்னா a-1 மட்டும்தான் வரும். அதே மாதிரி தான் c² மைனஸ் d² c² மைனஸ் cd ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அதுக்கப்புறம் c² மைனஸ் d² நம்ம எப்படி எழுதலாம்? c + d c மைனஸ் ஆஃப் dன்னு எழுதலாமா? இதை காமனாக c-யை வெளியே எடுத்துருங்க. c மைனஸ் ஆஃப் d. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? c மைனஸ் ஆஃப் d மட்டும்தான் கிடைக்கும். அடுத்தது x³ + 1 x⁴ மைனஸ் ஆஃப் 1 HCF என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா படி பிரித்து எழுதிட்டிங்கனாவே ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா x + 1 மட்டும்தான் கிடைக்குது. ஓகேவா? இந்த சம் போட்டு பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி தான் அடுத்த சம்மும் x² மைனஸ் ஆஃப் எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 த ஹோல் ஸ்கொயர் x² மைனஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துருங்க. ஏன்னா இது ஃபார்முலா கிடையாது. அப்போ x மைனஸ் ஆஃப் 1 கிடைக்குது. எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 த ஹோல் ஸ்கொயர்னா a² + b² மைனஸ் 2ab பிரிக்கும் போது எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1ன்றது ஒரு டேர்மாகவும் எக்ஸ் ப்ளஸ் 2ன்றது ஒரு டேர்மாகவும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ காமன் நம்பர் என்னதுன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் 1 மட்டும்தான் HCF-ஆக கிடைக்கும். ஓகேவா? இது ஏற்கனவே முன்னாடி பார்த்த சம் தான். அடுத்தது டைப் 7 என்னதுன்னா இதே சம்மு தான். a = 124 88 மீ போவா. அதே மாதிரி பியோட இன்னும் 2 நம்பர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மீப்போவாக கண்டுபிடிச்சிட்டு எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. a = b இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா, இது பெருசாக இருக்குமா, இது சின்னதாக இருக்குமா, இல்லை நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கா, அது மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து அந்த கூற்று கொடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து டைப் 7 மாடல். 124க்கு 88க்கு கண்டுபிடிச்சாலும் ஃபைனல் ஆன்சர் HCF 4ன்னு தான் கிடைக்குது. ஸோ இதுக்கும் HCF 4ன்னு தான் கிடைக்குது. அப்போ a = bன்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மும் ஆல்ரெடி பார்த்த சம் மாடல் தான், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 7 மாடலில் தான் வந்து நமக்கு HCF கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் LCMமும் கேட்பாங்க. ஸோ LCM நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தது ஃபுல்லாகவே HCF ஓல்டு TNPSC கொஷின்ஸ் 2011லேருந்து 19 வரைக்கும் கேட்டிருந்தேன் ஓல்டு TNPSC கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், தேங்க்யூ.